Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நாம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த ஒரு PC பில்ட் தான் பண்ண போறோம். அதாவது AMD ஓட 5700G வச்சு ஒரு 50000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள ஒரு PC பில்ட். என்ன கேட்டிங்கன்னா 50000 ரூபாய் வரைக்குமே ஒரு APU ப்ராசஸர் அதாவது 5700G ல ஸ்பெண்ட் பண்றது நல்ல ஐடியா இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதுக்கு ஒரு மெயின் ரீசன் இருக்கு. அதேமே நான் இந்த பில்டோட பெஞ்ச்மார்க்கை பார்த்ததுக்கு அப்புறமா சொல்றேன். அப்புறமா இந்த பில்டு கூட எந்த GPU பேர் பண்ணி எந்த ரெசல்யூஷன்ல கேம் பிளே பண்ணலாங்கிறதையுமே இந்த பெஞ்ச்மார்க் பார்த்ததுக்கு அப்புறமா நான் சொல்றேன். ஸோ வாங்க இப்போ ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த PC பில்டுக்கான CPU ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 5700G ல தான் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த CPU பற்றி பார்த்தோம்னா இது ஒரு 8 கோர் 16 த்ரெட் ப்ராசஸ். இதில் L3 கேஷா 16 MB இருக்கு. அப்புறமா மேக்ஸ் ஃப்ரீக்வன்சியா 4.6 GHz வரைக்குமே போகும். இது ஒரு நல்ல CPUன்னு சொல்றத விடையுமே இது ஒரு நல்ல APUன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த ப்ராசஸர் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் பெஞ்ச்மார்க் வீடியோக்கு அப்புறமா இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த ப்ராசஸரோட ப்ரைஸிங் இப்போ ரொம்பவே ட்ராப்பாக இருக்குது. ஒரு 2-3 மந்த்துக்கு முன்னாடி கூட இந்த ப்ராசஸரோட ப்ரைஸிங் 26,000 இருந்துச்சு. ஆனால் இப்போ இதோட ப்ரைஸிங் 18,000லேருந்து 19,000க்கு உள்ளே தான் இருக்குது. அப்புறமா மதர் போர்டு AMDோட 7 சீரிஸ் வந்ததுக்கு அப்புறமா AMDோட 5 சீரிஸோட B550 மதர் போர்டு எல்லாமே ரொம்பவே ப்ரைஸ் டாப்பாக இருக்குது. அதாவது 20,000 இந்த மதர் போர்டை கூட நம்மளால் இப்போ 11,000 12,000 ருபீஸ்லேயே வாங்க முடியும். அந்த அளவுக்கு ப்ரைஸ் டாப்பாக இருக்குது. ஸோ இந்த 5700G கூட நீங்கள் ஒரு லோ அண்ட் B550 கூட போகலாம். அது உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து. ஆனால் நமக்கு இங்கே 50,000 ரூபாய் வரைக்கும் பட்ஜெட் இருக்குது. ஆனால் நான் இங்கே 50,000 ரூபாயை ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு PC பில்ட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இந்த APU PC பில்டில் அந்த அளவுக்கு காசு ஸ்பெண்ட் பண்ணுறது நல்ல ஐடியா கிடையாது. நான் இந்த PC பில்டை ஒரு 40,000லேருந்து 42,000க்குள்ளேயே முடிக்கிற மாதிரி தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த பில்டுக்கான மதர் போர்டு தான் இங்கே ஜிகாபைட்டோட B550 கேமிங் எக்ஸில் V2 இந்த மதர் போர்டை தான் சூஸ் பண்ண போகிறாங்க. எதுக்காக இந்த மதர் போர்டை சூஸ் பண்ணுறேன்னா நீங்கள் AMDயில் ஒரு 5 சீரியஸ் ப்ராசஸர் யூஸ் பண்ணி ஒரு PC பில்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மதர் போர்டை விட எந்த மதர் போர்டுமே உங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் அவ்வளோ டாப் நாட்ச். தேவைப்படுற எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. நீங்கள் இது கூட AMDயோட 5 சீரியஸில் Ryzen 7 Ryzen 9 சீரியஸ் CPUஸை கூட ரொம்ப ஈஸியாக பேர் பண்ணலாம். அது எல்லாமே இந்த மதர் போர்டு ஈஸியாக ஹேண்டில் பண்ணிவிடும். ஸோ இது இன்னுமே நீங்கள் CPU அப்கிரேட் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் இப்படி சொல்கிறேன்னா இதில் 13 VRMs கொடுத்துருக்காங்க. இந்த 13 VRMஸால் ஹை அண்ட் ப்ராசஸரை கூட ரொம்ப ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். அப்புறமா நமக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. PCIe Gen 4 கிராஃபிக்ஸ் கார்டுக்கு இருக்குது. PCIe Gen 4 M2 ஸ்லாட்டுக்குமே இருக்குது. நிறைய பேருக்கு இங்கே ஒரு டவுட் இருக்கலாம். AMDயோட APU ப்ராசஸரில் PCIe Gen 4 சப்போர்ட்டே கிடையாது. அப்புறமா எதுக்கு எப்போவுமே PCIe Gen 4 சொல்லிட்டு இருக்கோம்னு ஃபியூச்சர் ப்ரூஃபுக்காக தான். PCIe Gen 3லேயே ஸ்டக்காக இருந்தால் நம்ம அப்கிரேட் பண்ணும்போது கண்டிப்பாக எந்த விதத்துலையுமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நீங்கள் இந்த APUஸை பேர் பண்ணால் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக PCIe Gen 3 ஸ்பீடில் தான் ஒர்க் ஆகும். இருந்தாலுமே நாம் CPU அப்கிரேட் பண்ணாலே போதும். ஃபியூச்சரில் நம்மளால் மேக்ஸிமமாக ஹை-அண்ட் கிராஃபிக்ஸ் கார்ட்ஸை கூட பேர் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இப்போவுமே PCIe Gen 4 ரெக்கமெண்ட் பண்ணுறோம். PCIe Gen 3 கிடையாது. ஏன்னா ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் PCIe Gen 3க்கும் PCIe Gen 4க்குமே. ஸோ இந்த மாதிரி போர்டில் கிராஃபிக்ஸ் கார்டு அப்புறமா ஸ்டோரேஜுக்கு NVMe ரெண்டுக்குமே PCIe Gen 4 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு எடிட்டராக இருந்தால் எடிட்டிங் PC பில்ட் பண்ணுற போல இருந்தால் நீங்கள் PCIe Gen 4 NVMe SSD யூஸ் பண்ணுறது நல்லதாக இருக்கும். கேமிங்னா நீங்கள் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. Gen 3லேயே போகலாம். அப்புறமா இதில் தேவைப்படுற மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. 2.5 GB/s LAN இருக்குது. அப்புறமா USB Type-Cயும் கொடுத்துருக்காங்க முன்னாடி பேனலுக்கு. அப்புறமா ஜிகாபைட்டில் இருக்க ஒரு ஸ்பெஷலான ஃபீச்சர் Q++-ஐ கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் CPU GPU இல்லாமல் இதில் BIOS அப்டேட் பண்ணலாம். ஆனால் BIOஸை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. இந்த மதர் போர்டில் அவுட் ஆஃப் த பாக்ஸ்லேயே இந்த CPU-வை இது ஈஸியாக சப்போர்ட் பண்ணிவிடும். அப்புறமா ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மதர் போர்டு வாங்குறீங்கன்னா இதில் லோ எண்டான 3400G 3200G இந்த மாதிரி லோ எண்டான APUs எல்லாம் இந்த மதர் போர்டில் சப்போர்ட் ஆகாது. நீங்கள் பேர் பண்ணுறதா இருந்தால் மினிமம் 5600Gலேருந்து 5600 ப்ராசஸர் இல்லைன்னா 5700 இந்த மாதிரி ப்ராசஸரை பேர் பண்ணுறது தான் நல்ல ஐடியாவாக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் தாராளமாக ஹை எண்டாகவும் போகலாம். Ryzen 7ம் போகலாம், Ryzen 9ம் போகலாம். 5 சீரிஸில் இந்த மதர் போர்டால் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இந்த மதர் போர்டோட ப்ரைஸிங் இப்போ ரொம்பவே லோ ஆகிடுச்சு. ஸ்டார்டிங்கில் எல்லாம் இந்த மதர் போர்டோட ப்ரைஸிங் 20,000க்கு மேலே இருந்துச்சு. இப்போ இதோட ப்ரைஸிங் 11,000லேருந்து 12,000க்குள்ளே தான் இருக்குது. அப்புறமா பவர் சப்ளை நாம இங்கே APU பில்ட் தான் பண்ணுறோம். ஸோ 550 வாட்டே போதுமானது தான். இருந்தாலுமே நான் இங்கே 650 வாட் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த APU பில்ட் நம்ம பண்ணுறதே கிராஃபிக்ஸ் கார்டை ஃபியூச்சரில் அப்கிரேட் பண்ணுறதுக்கு தான். ஸோ அந்த டைமில் நம்ம பவர் சப்ளையும் சேர்த்து அப்கிரேட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. நம்ம ஒரு 650 வாட்டாவது போனால் இந்த ரெண்டுக்குமே அதாவது 550 வாட்டுக்கும் 650 வாட்டுக்குமே ஒரு 500க்குள்ளே தான் ப்ரைஸ் டிஃபரெண்ட் இருக்கும். ஸோ அந்த 500 ருபீஸை இப்போவே ஸ்பெண்ட் பண்ணுறதுனால ஃபியூச்சரில் நம்ம 3000 வரைக்குமே சேவ் பண்ண முடியும். ஸோ நான் இங்கே 650 வாட் தான் பவர் சப்ளை சூஸ் பண்ணியிருக்கேன். டீப் கோலோட PF650 வாட் பவர் சப்ளை.
ஸோ இதுலேயுமே தேவையான காமனான ஓவர்ஆல் ப்ரொடக்ஷன் ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்தாலுமே இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்ல மாட்டேன், ஒன் ஆஃப் த ஒஸ்ட்னு சொல்ல மாட்டேன். ஒரு மிட் ரேஞ்சில் வர ஒரு பவர் சப்ளை இந்த ஏபி பில்டுக்கு இந்த பவர் சப்ளை போதுமானது தான். ஸோ இதோட ப்ரைஸிங் 3500லேருந்து 3800க்குள்ளேயே இருக்கும். ஸோ அப்புறமா கேபினட் இந்த அளவுக்கு ஒரு டீசெண்டான பிசி பில்ட் பண்ணும்போது இதுக்குள்ளே லோவான கேபினெட் போகிறது நல்ல ஐடியாவாக இருக்காது. ஸோ நான் இந்த பில்ட்டுக்கு இங்கே கேலக்ஸோட ரிவிஷன் 5 கேபினெட் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கேபினெட்லேயே 4 ஃபேன்ஸ் ப்ரீ இன்ஸ்டால்டாக வருது. அதாவது முன்னாடி இண்டாக் ஃபேன் கொடுத்துருக்காங்க, பின்னாடி எஸ்ஓஸ் ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர் ஃப்ளோக்கு ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். அதே வேளையில் இதில் நாம ஜிபியூ கூட வெர்டிக்கலாக இன்ஸ்டால் பண்ணலாம். முன்னாடி கம்ப்ளீட்டாக மெஷ் பேனல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இந்த கேபினெட்டில் நமக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த கேபினெட்டோட ப்ரைஸிங் அதுக்கு மேலே பெட்டராக இருக்குது. இந்த கேபினெட்டோட ப்ரைஸிங் 3500லேருந்து 3800க்கு உள்ளே தான் எப்போவுமே இருக்கும். ஸோ இந்த ரிவிஷன் 5 உண்மையிலே ஒரு நல்ல கேபினெட் தான். நீங்கள் வாங்கும்போது செக் பண்ணி வாங்குங்க. இதே கேபினெட்டில் ரிவிஷன் 2 ரிவிஷன் 3 எல்லாம் இருக்குது. ஆனால் ரிவிஷன் 5 தான் இதுக்கே பெஸ்ட்டாக இருக்குது. அதே விட ப்ரைஸிங்கும் ரொம்பவே க்ளோஸாக தான் இருக்கும் மொத்த ரிவிஷன் 2, 3 கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. அப்புறமா ரேம், இந்த ஏபி பில்டை பொறுத்த வரைக்குமே ரேமுங்கிறது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட். கேமிங்கில் ரொம்பவே எஃபிஎஸ்க்கு ஹெல்ப் பண்ண போகுது. அதுவும் முக்கியமாக நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் 32 GB போனாலும் சரி 16 GB போனாலும் சரி எதுவாக இருந்தாலுமே கண்டிப்பாக நம்ம எங்கள் டுவல் சேனல் ரேமாக போய் தாங்கணும். அப்போ தான் இதில் மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் எடுக்க முடியும். ஏபி பில்டை பொறுத்த வரைக்குமே ரேம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நார்மலாக நீங்கள் பண்ணுற கிராஃபிக்ஸ் கார்டு பில்ட் கூட கம்பேர் பண்ணி பார்த்தா ஏபி பில்டில் தான் ரேம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ நமக்கு இங்கே தேவைப்படுறது 3200 மெகாவாட்ஸில் CL16 ரேம் தான். சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஏடாட்டாவோட D30 தான் இருக்குது. இதில் D30ல் 3200 CL16 இந்த ரேம் தான் சூஸ் பண்ண போகிறோம். இதோட ப்ரைஸிங் 1700லேருந்து 1900க்குள்ளே இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இது உண்மையிலே ஒரு நல்ல ரேம் தான். நாம் இங்கே 8x2 ஸ்டிக்கர் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் டுவல் சேனல் ரேமாக யூஸ் பண்ண முடியும். நம்ம மதர் போர்டில் 4 ரேம் ஸ்லாட் இருக்குது. ஃபியூச்சரில் கூட நாம அப்கிரேட் பண்ணலாம். ஆனால் கேமிங் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு 16 GB போதுமானது தான். அப்புறமா ஸ்டோரேஜுக்கு நான் 500 GB NVMe தான் சூஸ் பண்ணுவேன். அப்படி சூஸ் பண்ணாலுமே எப்போவுமே 2500 அதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். அதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணுறது அவ்வளோ ஒர்த்தியாக எனக்கு தெரியல. ஸோ இன்னைக்கு இருக்க மார்க்கெட் ப்ரைஸில் க்ரூஷலோட P3 தான் 2500 ப்ரைஸுக்கு உள்ளே இருக்குது. ஸோ அந்த NVMe தான் நான் இப்போ சூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த பிசி பில்டுக்கான எல்லா பார்ட்டையுமே செலக்ட் பண்ணிட்டோம். இதோட டோட்டல் ப்ரைஸையும் பார்த்தோம்னா 43,000 வந்துருக்கு. ஸோ நாம் நினச்சிருந்தா இந்த பிசி பில்டை 40,000க்கு உள்ளே கூட முடிச்சிருக்கலாம். கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணால் போதும். அதாவது B550 மதர் போர்ட்லேயே கொஞ்சம் லோவான மதர் போர்டு போனால் போதும். ஆனால் ரேமில் எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு 5700Gயில் இந்த மாதிரி பார்ட்ஸ் செலக்ட் பண்ணுறது தான் ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸர் அப்புறமா எதுக்காக இந்த பிசி பில்டில் அதிகமாக காசு ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் இந்த பெஞ்ச் மார்க் வீடியோக்கு அப்புறமா சொல்கிறேன். நீங்கள் முதல்ல இந்த பெஞ்ச் மார்க்கை பாருங்கள்.
some real speed in this race, Anna. We knew they were gonna bring it. This is the lead we're going for here. Come on, guys. This is ours. ஸோ இப்போ எல்லாருமே இந்த பில்டோட பெஞ்சிங் மார்க் பார்த்துருப்பீங்க. இந்த 5700Gயால் ஆல்மோஸ்ட் எல்லா கேமுமே லோ டு மீடியம் செட்டிங்ஸில் ஈஸியாக ப்ளே பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக இந்த பிசி பில்டில் அதிகமாக காசஸ் பண்ணுறது நல்ல ஐடியா இல்லைன்னு சொல்கிறேன்னா, இங்கே அவரோட ரிக்யர்மெண்ட் பட்ஜெட் என்னென்னா அப் டு 50,000 வரைக்குமே போகுது. ஆக்சுவலாக நாம் ஒரு 2000 3000 கூட ஸ்பெண்ட் பண்ணால் நம்மளால் i3 1200F வச்சு AMDயோட 6600 கிராஃபிக்ஸ் கார்டோட நம்மளால் ஒரு நல்ல பிசி பில்ட் பண்ண முடியும். அந்த பிசி பில்டில் நம்மளால் எல்லா 1080p கேமுமே ஃபுல்லாக ஹை செட்டிங்லேயே ப்ளே பண்ண முடியும். 50,000 ஒரு 3000 தான் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும் அந்த பிசி பில்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் இந்த 5700 ஒன்லி ஏபியூ பில்டில் 50,000 ஸ்பெண்ட் பண்ணுறது நல்ல ஐடியாவாக இருக்காதுன்னு சொன்னேன். நீங்கள் மேபி நினைக்கலாம் i3 1200F ரொம்பவே லோவண்டான ஒரு சிபியூன்னு. ஆக்சுவலாக அது கூட கிராஃபிக்ஸ் கார்டை நம்ம பேர் பண்ணோம்னா இந்த 5700Gயில் நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு பேர் பண்ணால் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குமோ அந்த பெர்ஃபார்மன்ஸை அந்த i3 1200Fஆலையுமே ரொம்ப சுலபமாக கொடுக்க முடியும். இந்த 5700Gயை பொறுத்த வரைக்குமே இதால் இன்டர்னல் கிராஃபிக்ஸில் மட்டும்தான் ரொம்ப பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். மற்ற விதத்தில் பார்த்தோன்னா இந்த i3யோட 1200F கூட ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். நீங்கள் ஒரு நல்ல ஜிபியூவை பேர் பண்ணாலே போதும். நீங்கள் இந்த 43 பட்ஜெட்டே நான் போதுமான நினைக்கிறேன். இதுக்கு மேலே இந்த ஒரு பில்டுக்கு எந்த பார்ட்ஸுமே தேவைப்படாது. ஸோ நீங்கள் 50,000 ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 2000 3000 ஸ்பெண்ட் பண்ணி AMDயோட 6600 கிராஃபிக்ஸ் கார்டு கூட i3 1200F ப்ராசஸரை பேர் பண்ணி ஒரு பில்ட் பண்ணுறது தான் ரெக்கமெண்டட். ஸோ அப்புறமா இந்த 5700G கூட எந்த கிராஃபிக்ஸ் கார்டு பேர் பண்ணலாம், எந்த ரெசல்யூஷனில் நம்ம கேம் ப்ளே பண்ணலாம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா 1080pயில் கேம் ப்ளே பண்ணுறது நல்ல ஐடியாவாக இருக்காது. ஏன்னா நம்மளால் கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாமலே இதில் லோ செட்டிங்ஸில் 1080pயில் எல்லா கேம்ஸுமே ப்ளே பண்ண முடியுது. ஸோ நாம் இனிமேல் ஒரு 6600 கிராஃபிக்ஸ் கார்டை பேர் பண்ணோன்னா இதே சேம் சிச்சுவேஷன் தான் 1080pயில் ஹை செட்டிங் இல்லைனா அல்ட்ரா செட்டிங்கில் ப்ளே பண்ணுவோம். அதுவே நீங்கள் ஒரு 6700 இல்லைனா RTXோட 3060 Ti இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டு போட்டிங்கன்னா 1440pயில் உங்களால் ரொம்ப சுலபமாக இதில் கேம் ப்ளே பண்ண முடியும். 1080pயை விடையுமே 1440pயில் இந்த சிபியூவால் கண்டிப்பாக இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ரெசல்யூஷனை இன்க்ரீஸ் பண்ணும்போது அதோட லோட் அதிகமாக கிராஃபிக்ஸ் கார்டில் தான் போகும், சிபியூ சைடில் வராது. நீங்கள் 1080p மாதிரி லோ ரெசல்யூஷனில் கேம் ப்ளே பண்ணும்போது அதோட லோட் அதிகமாக சிபியூ சைடில் தான் வரும். ஸோ முடிஞ்ச வரைக்குமே 5700Gயில் பில்ட் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக 1440p போடுறது தான் நல்ல ஐடியாவாக இருக்கும். அதுக்கு நீங்கள் மினிமமாக AMD சைட்லேருந்து 6700 இல்லைனா Nvidia சைட்லேருந்து RTXோட 3060 Ti மாடலாவது மினிமமாக சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் 1080pலேயே இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்காது இவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக வீடியோ பண்ணுறேன். ஸோ என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.